அதிமுகவின் இன்றைய நிலையை எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி கே பழனிசாமி பின்னாலதான் எல்லாரும் இருக்காங்களா? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மலால் உருவாக்கப்பட்ட ஒரு புனித இயக்கம். அண்ணாவினுடைய இந்த புனித இயக்கத்தை தீய சக்தி கருணாநிதியிடமிருந்து விடுவித்து ஒரு ஆக்கப்பூர்வமான வளர்பணியிலே எடுத்து சென்றது புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும். அவர்கள் இருவழியிலே அவர்கள் கொள்கைகளை சிறிதும் பிறழாமல் பின்பற்றி நடைமுறையில் செயல்படுத்தி வருகிற மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களும் என்பது நாட்டுக்கு தெரியும். கழகத்தினுடைய அனைத்து தொண்டர்களுக்கும் தெளிவாக தெரியும். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியாக ஆர்டிக்கல் 14th அமெண்ட்மெண்ட் 14வது அமெண்ட்மெண்ட் டு த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பிரகாரம் பொதுச் செயலாளருக்கு அளவு கடந்த அதிகாரம் உண்டு. கட்சியில் எந்த ஒரு நடவடிக்கை என்றாலும் அவருடைய செயல்பாட்டை யாரும் தடுக்க முடியாது, கேள்வி கேட்கவும் முடியாது என்ற அளவிற்கு சட்டமும் இருக்கிறது, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளும் இருக்கின்றன. இதை விவரம் புரிந்தவர்கள் தெளிவாக அறிவார்கள். இறுதியிலே வெற்றி அதிமுகவில் யாருக்கு செல்வாக்கு அதிகம் என்றால் உறுப்பினர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தான் செல்வாக்கு அதிகம் என்பதனை இன்று எடப்பாடியார் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் நிலைநாட்டி வருகிறார். கழகத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களும் 98% மேற்பட்ட உறுப்பினர்கள் எடப்பாடியார் தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்று தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே அவருடைய முடிவு எந்த முடிவாக இருந்தாலும் கழகத்தினுடைய அந்த லட்சக்கணக்கான உறுப்பினர்களுடைய முடிவு என்றுதான் சட்ட ரீதியாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் அவர் செயல்பட்டு வருகிறார். கழகத்தினுடைய எந்த ஒரு கொள்கை முடிவாக இருந்தாலும் சரி, செயல் திட்டங்களாக இருந்தாலும் சரி, எடப்பாடியார் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. உண்மை நிலையும் அதே தான். இது போன்ற முக்கியமான பிரச்சனைகளை பற்றி கேள்வி கேட்கின்ற போது அந்த கேள்விகளை நீங்கள் எடப்பாடியார் மாண்புமிகு எடப்பாடியாரிடம் கேட்பது அதுதான் முறை, அதுதான் கட்சியினுடைய நேயதியும் கூட. அவர் அதை தெளிவாக தெளிவுபடுத்தி இருக்கிறார். தொண்டர்களுக்கு ஊக்கத்தை தந்திருக்கிறார். செயலிலே அவர்கள் தங்களுடைய இதை காட்ட வேண்டும். சட்ட ரீதியாக என்றும் எடப்பாடியார் தலைமையிலேயே தான் அந்த கட்சி இயங்கும். இரட்டை இலை அவருக்குத்தான் சொந்தம். அவர் மூலம் இரட்டை இலைக்கு சொந்தக்காரர்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி வெளியிலே எடப்பாடியார் தான் பாதுகாவலராக இருக்கிறார் என்பதனை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒன்று நமது கடமை. இதில் தோண்டு போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. காரணம், இது இயற்கை. சுயநிலைமைகள், துரோகிகள், இரட்டை இலையை பயன்படுத்தி கொள்ளையடித்து காசு ஊழல் செய்து பணம் சேர்த்தவர்கள், சந்தர்ப்பவாதிகள் சிலர் செய்கின்ற செயலால் இந்த இயக்கத்தை யாராலும் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. காரணம், இரும்பு கரங்கொண்டு தீமைகளை ஒழித்து நேர்மையை கடைப்பிடித்து அதிமுக இரட்டை இலை 4.5 ஆண்டு காலம் அருமையான ஆட்சி எடப்பாடி நடத்தியதை நாட்டு மக்கள் அனைவருமே அறிவார்கள், உணர்வார்கள். தொண்டர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இருந்தாலும் அதிகப்படியாக இரட்டை இலையினுடைய அதிகாரம் பொதுச் செயலாளரிடம் இருக்கின்ற போது மற்றவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. எடப்பாடி தான் இந்த கட்சியினுடைய நிரந்தரமான பொதுச் செயலாளர் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்ட ஒன்று. அதில் அவர் வெற்றி பெறுவார், சட்ட ரீதியாகவும் வெற்றி பெறுவார். கட்சி தொண்டர்களினுடைய உறுதுணையாலும் அவர் வெற்றி பெறுவார்
ரெட்டலையை காப்பார், கட்டாயமாக காப்பார். முதலமைச்சராக அவர் தொடர்ந்து கட்டாயமாக இந்த இயக்கத்திற்கு வலுவூட்டுவார். தொண்டர்களுக்கு அளவு கடந்த முக்கியத்துவத்தை எடப்பாடியார் கொடுத்து வருகிறார் என்பதை பல நேரத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எடப்பாடியாரனுடைய வீட்டிலே சிலர் கட்சிக்கு துரோகம் செய்தபோது தொண்டர்களெல்லாம் ஆர்த்தெழுந்து அவர் வீட்டிலே பல்லாயிரக்கணக்கானோர் பல மணி நேரம் அவரை பார்க்க முடியாத ஒரு நாள் 2 நாள் என்று அளவிற்கு தொண்டர்கள் எல்லாம் இரட்டை இலை பின்னாலே, எம்ஜிஆர் பின்னாலே, அம்மா பின்னாலே, அவர்கள் நலனை புகழை பேணி காத்து வருகிற எடப்பாடியார் பின்னாலே என்பதனை தொண்டர்கள் நிரூபித்து காட்டினார்கள். தொண்டர்கள் எல்லாம் எடப்பாடியார் பின்னாலே இருக்கிறார்கள். கட்டாயமாக எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களினுடைய முழு ஆதரவு அவருக்கு இருக்கிற காரணத்தால் அவர் தொண்டர்களுக்காகவே புரட்சித் தலைவர், புரட்சி தலைவி ஆகியோரினுடைய புகழை பேணி காக்க வேண்டும். செயலிலே ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி, நேர்மையான ஆட்சி, லஞ்சலாவண்யம் இல்லாத ஆட்சி, கஞ்சா இல்லாத ஆட்சி, போதைப்பொருள் இல்லாத ஆட்சி, கற்பழிப்பு இல்லாத ஆட்சி என்று ஒரு நேர்மை மிகு ஆட்சியினை தமிழ் மண்ணிலே எம்ஜிஆர் அம்மா வழியிலே கொண்டு வர வேண்டும் என்று 4.5 ஆண்டு காலம் அவர் முதலமைச்சராக இருந்தபோது செயலிலே காட்டினார். தற்போதும் செயலிலே காட்டுவார் என்று தமிழகத்து மக்கள் முழுக்க அவரை நம்புகிறார்கள், தொண்டர்கள் நம்புகிறார்கள். எனவே இரட்டை இலையும் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அண்ணா ஆகியோரின் ஆசி பெற்ற எடப்பாடியார் பின்னாலே என்றும் தொண்டர்கள் அணிவகுத்து நிற்பார்கள் என்பதற்கு அதுவே எடுத்துக்காட்டு. இரட்டை இலை ஆட்சி தமிழ் மண்ணிலே எடப்பாடியார் தலைமையிலே விரைவிலே மலர இருக்கிறது, தொடர்ந்து மலரும். சட்டம் அதற்கு உறுதுணையாக இருக்கிறது, மக்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள், கழக தொண்டர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் எல்லோரும் வீறு நடை போட்டு கட்டாய இரட்டை இலையை காக்க வேண்டும். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மாவின் புகழை காக்க வேண்டும். தொண்டர்களினுடைய எண்ணங்களை காக்க வேண்டும். நேர்மையான ஒரு ஆட்சி வேண்டும், ஊழலற்ற ஆட்சி வேண்டும், கற்பழிப்பு இல்லாத, கஞ்சா பல்லாத, போதைப்பொருள் இல்லாத, அட்டூழியங்கள் இல்லாத ஒரு புனித ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சியை போன்ற ஆட்சியை தர வேண்டும் என்ற துடிப்போடு எடப்பாடியார் செயல்பட்டு வருகிறார். எனவே எடப்பாடியார் பின்னாலே அணிவகுத்து தமிழகம் எதிர்காலத்திலே கட்டாயமாக இரட்டை இலை ஆட்சியை கொண்டு வரும் என்பதனை நான் உறுதிப்பட கூறுகிறேன். எம்ஜிஆரினுடைய எண்ணங்களை, புரட்சி தலைவி அம்மாவினுடைய எண்ணங்களை, அண்ணாவின் கொள்கைகளை நிலைநாட்ட, செயல்படுத்த எடப்பாடியார் எடுத்திருக்கின்ற முடிவு, செயல் திட்டம், அவர் பின்னாலே தொண்டர்களெல்லாம் இருக்கிறார்கள், மக்கள் இருக்கிறார்கள் என்பதிலிருந்து எடுத்துக்காட்டாக இருக்கிறது. சட்டத்தை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும், மக்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும், உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த துடிப்போடு அவர்கள் செயல்படுகிற போது கட்டாயமாக வெற்றி என்றென்றும் எடப்பாடியாருக்கே தான் தொடர்ந்து வெற்றி இருக்கும். அதிலே எந்தவித அச்சமும் இல்லை, சந்தேகமும் இல்லை. இதற்கு முடிவு செயல் திட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வர படிக்க வேண்டும். செயல் திட்டங்களை நேர்மையாக அண்ணா வழியிலே, எம்ஜிஆர் வழியிலே, அம்மா வழியிலே, எடப்பாடியார் வழியிலே, அந்த நேர்மையான முறையிலே ஊழலற்ற, நான் ஏற்கனவே சொன்னதை போல கஞ்சாவோ போதைப் பொருளோ அட்டூழியங்கள் இல்லாத ஒரு புனிதமான ஆட்சி எடப்பாடி தலைமையிலே மலர வேண்டும் என்பதுதான் மக்களினுடைய ஆசை, தொண்டர்களினுடைய ஆசை. அதுதான் தீர்வை ஒழிய தற்கொலையில் ஈடுபட்டு பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய அளவுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சட்டம் தெளிவாக இருக்கிறது. அதே போல மக்களுடைய மனநிலை தெளிவாக இருக்கிறது. 4.5 ஆண்டு கால எடப்பாடி ஆட்சி அதை நிரூபித்து காட்டியிருக்கிறது. தொண்டர்கள் பூரம், பெரும்பான்மையான தொண்டர்கள் எடப்பாடியார் பின்னாலே இருக்கிறார்கள். இது தமிழ்நாடு அறிந்த உண்மை, பாரதமே அறிந்த உண்மை. இந்த நிலையிலே தற்கொலை என்பதை ஒரு முடிவு இது போன்ற பிரச்சனைகளுக்கு என்று தோல்வி மனப்பான்மையோடு செயல்படுவது தவறானது. காரணம், வெற்றி பெற்று விட்டார் எடப்பாடியார். தமிழகத்தின் முதலமைச்சராக வந்துவிட்டார். தொடர்ந்து தமிழகத்தை
அண்ணாவின் கொள்கைகளை, அம்மாவின் கொள்கைகளை, தலைவரின் கொள்கைகளை காப்பார் என்ற நம்பிக்கை உணர்வோடு நீங்கள் செயல்பட வேண்டும். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர். அவருக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. தொண்டர்கள் அந்த அதிகாரத்தை அவருக்கு தந்திருக்கிறார்கள். அந்த நிலையிலே எந்த கேள்வியை கேட்பதாக இருந்தாலும் நீங்கள் பொதுச் செயலாளர் அவர்களிடம்தான் கேட்க வேண்டும். என்னை போன்றவர்கள் நாங்கள் கருத்துக்களை சொல்லுவோம். ஆனால் பொதுச் செயலாளர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் கட்சியினுடைய கொள்கை, இரட்டை இலையினுடைய கொள்கை. அந்த அடிப்படையிலே செயல்பட வேண்டும்.